ஹாய் காய்ஸ், லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டோம் தானே பார்க்குறீங்க. திருப்பதி தான் கிளம்பிட்டோம். சரி ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் வந்துட்டோம். சேலம் ஜங்ஷன்லேருந்து நமக்கு ட்ரெயின் 8:30 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருப்பதி. காலையில் 7 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்துட்டோம். வீட்லேயே சாப்பிட்டு ஒரு போஸ்ட்டும் ஒன்று போட்டுட்டு அப்புறம் ட்ரெயினில் ஏறி உக்காந்தாச்சு. சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏகப்பட்ட பேர் ஏறினாங்க. ஆனால் பொட்டிலாம் காலியாக தான் இருந்துச்சு. நான் மேலே தான் படுத்துட்டு தான் வந்தேன். எல்லாருமே ஓரளவுக்கு எங்களுக்கு சீட்டெல்லாம் கிடச்சிச்சின்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஏறினாங்க கூட்டம். நான் ட்ரெயின்குள்ளார அந்தளவுக்கு இல்லை. மாங்காய் வாங்கி சாப்பிட்டு மழை வந்துருச்சு. நாங்கள் சரி கீழே உட்காந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கியாச்சு. இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோபுரம் தெரிஞ்சு வெள்ளை கலரில் மழை. அதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் தான் பண்ண முடிஞ்சிச்சு, ரொம்பலாம் பண்ண முடியல. அதை பார்த்துட்டே வந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே ஜங்ஷன் திருப்பதி ஜங்ஷனும் ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் பஸ் ஸ்டாப்புக்கு மலை மேலே ஏறுறதுக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கும் வந்தாச்சு. கரெக்டாக நமக்கு பஸ்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் சேர்த்து 160 ரூபா கேட்டாங்க. இப்போ நீங்கள் அப் மட்டும் போகிறீங்க அப்படின்னா 90, இறங்குறப்போ ஒரு 90, அதாவது 180 ஆகுது. இதாக இருந்தால் அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்தியே 160 தான். பரவாயில்ல. மலை ஏற இப்போனா ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்சம் தூரம் போய் தான் மலையே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். செக்கிங்லாம் பண்ணாங்க, பேகு அதெல்லாம் பார்த்துட்டு தான் மலையே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இடத்துல செக்கிங் போட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா சீக்கிரமாக சாமி பார்த்துடலாம், அந்தளவுக்குலாம் ரஷ்ஷாக இருக்காது, ஏன்னா இப்போ ஸ்கூல் டைமாக இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு போனது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. 7 மணியாக அப்படி பண்ணிட்டாரு. கரெக்டாக நாங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்தோம். 20 மணி நேரம் வந்து சாமி பார்க்கவே ஆச்சு. கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போங்க, அதுதான் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி வெயிட் பண்ணுறோம் மணிக்கணக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒரு இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தேனால ஒரு மணி நேரமாக அது இந்த இதுலேருந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏறுறப்ப தெரியல, இறங்குறப்ப தான் ஒரு மாதிரி வேற வழி, ரொம்ப தூரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஏறுறப்ப டக்குன்னு ஏறின மாதிரி ஒரு ஃபீல், பஸ்ஸு சீக்கிரமாக போய் விட்ட மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே மலை எப்படி வளையுது இப்படி வளையுதுன்னு. இதனால் ஓரளவுக்கு தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் ரீச் பண்ணது மலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணி இருக்கும். 3 மணிக்கு சரி அன்னதானம் போய் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு போயிட்டு சாப்பிட்டு கரெக்டாக ஃப்ரீ தரிசனத்துக்கு அங்கேருந்து ஜீப் பிடிச்சி தான் போனோம். ஃப்ரீ தரிசனம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட்டாக 4 o'clock நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்திங்கன்னா நைட்டு 2 மணி வரைக்கும் நடந்தோம் ஓரளவுக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா 4 to 9 மணி வரைக்கும் நடந்தோம். 9 to 10 ஒரு பட்டியில் அடைச்சாங்க. கரெக்டாக ஒரே 1 மணி நேரம் தான். அடைச்சோடனே 10 மணிக்கு திறந்து விட்டாங்க. அவர் 10 to 2 மணி வரைக்கும் கொஞ்சம் தூரம் நடந்தோம். அதுவும் இந்த 10 to 2னா இடையில என்னால் நசுக்கி எடுத்துட்டாங்க போட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்படி போனோம். 2 மணி வரைக்கும் பட்டியில் மறுபடியும் அடைச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கணும். 6 மணிக்கு மறுபடியும் திறந்து விட்டாங்க. அப்புறமே திறந்து விட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்போம். மறுபடியும் இன்னொரு பட்டியில் அடைச்சிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 10 மணி கிட்டத்தட்ட திறந்து விட்டு டக்குன்னு சாமி பார்த்த மாதிரி ஒரு 12 மணி கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். பார்த்துட்டு சாமி பார்த்து வெளியே வந்துட்டோம். அதை என்னால் வீடியோவை கவர் பண்ண முடியல. ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபோன் இல்லாமல் கையே வளைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மலை எப்படி போகுது, இப்படி வளையுது அப்படி வளையுதுன்னு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு மலை. அதுதான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு நேச்சுராக இருந்துச்சுங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போங்க. நாங்கள் இந்த பிளான் வந்து நாங்கள் எதிர்பார்க்காதது ஒன்று. சரி கூட்டமே இருக்காதுன்னு நினச்சி போனோம். நீங்களே பாருங்கள், வீடியோவில் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போது மதியம் அன்னதானம் சூப்பராக இருந்துச்சு. மலை ஏறினோடனே நேராக அன்னதானத்துக்கு போய் சாப்பிட்டு போயிடலாம் பிளான் பண்ணி தான் போனோம். இங்கே பாருங்கள், நீங்களே மலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அந்த இயற்கையோடு ஒன்றி. என் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நல்ல கமெண்டாகவும் இருக்கலாம், கெட்ட கமெண்டாகவும் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக மேலே ரீச் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தான். அவ்வளோதான், ரீச் பண்ண போகிறோம். இந்த ஃபால்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த அருவி மாதிரி ஊற்றுற மாதிரி மலை மேலே இருந்து அதை பார்த்துட்டு இதுக்குள்ளார போவோம். இங்கே பாருங்கள், காற்றாலையெல்லாம் ஏகப்பட்ட காற்றாலை இருந்துச்சு. அதனால் என் வீடியோ கவர் பண்ணேன். மலை மேலே தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ரீச் பண்ணி இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு நம்ம அன்னதானத்துக்கு தான் கிளம்பிட்டோம். வீடியோவில் பார்த்தா தெரியும். சரி, அன்னதானம் சாப்பிட்டு போனான்னு தான் பிளானே. அன்னதானம் நல்லா இருந்துச்சுங்க. அன்னதானம் உண்மையிலே சொன்னால் கொஞ்சம் தூரம் நடக்கணும். இதுக்குமே ஒரு மணி நேரம் கிட்ட தான் நடக்கணும். இது வீடியோவில் பாருங்கள், லைன்லாம் எடுத்திருப்பேன். நம்ம ஊர் மாதிரி தலவாழை இலையெல்லாம் இங்கே கிடையாது, தேக்கு இலை தான். இதுதான் மண்டபம் மாட்டிருக்கு, அந்த சாப்பிட்ற மண்டபம். இன்னும் கொஞ்சம் உள்ளார போகணும். பாருங்கள், லைன் நீங்களே பாருங்கள். ஏகப்பட்ட கூட்டம் அன்னதானத்துக்குமே. கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ணிட்டோம் அன்னதான இடத்துக்குமே. இதுதான் அன்னதானம் மண்டபம். இந்த இடத்துல இந்த டிராயிங் வந்து உண்மையாலுமே அந்த கட்டடக்கலை அந்த சம்மந்தப்பட்டது எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதை நான் மேலே போய் வீடியோ எடுத்தேன், அதையும் பாருங்கள். பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த வீடியோ அங்கேருந்து நாங்கள் ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துக்கிட்டோம் ஃபேமிலியோட. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுதான் இலை, தேக்கலை, பொங்கல், காய் ஒன்று, துவையல் ஒன்று, சாப்பாடு, பூசணிக்காய் குழம்பு, ரசம், மோர், இந்த மாதிரி ஊற்றுனாங்க. இது வந்து ஜீப்பில் போனோம், ஃப்ரீ தரிசனத்துக்கு ஜீப்பில் தான் போனோம். இதுக்கு வந்து 200 கேட்டிருந்தாங்க மொத்தமாகவே. நாங்கள் மொத்தமே 8 பேர் போயிருந்தோம். நீங்கள் முன்னாடியே 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுங்க 300 டிக்கெட். இனிமேல் அதுதாங்க. இது பாருங்கள், இங்கே தான் நடக்க ஆரம்பித்தோம். இதுலேருந்து நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் அங்கே வசதின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே டாய்லெட் இருந்துச்சு. செத்துக்கு ஒருக்கா டாய்லெட், தண்ணீர், குடிக்கிறதுக்கு தண்ணீர்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். கீழே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ஒரு பாலம் மாதிரி கீழேயும் இருக்குது. அங்கேயும் நடந்து போனோம். இதுலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இன்னும் உள்ளார போயிட்டே தான் இருந்துச்சு. இடத்தெல்லாம் புதுசாக பண்ணிட்டாங்க கட்டி, அதனால் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து 6 மணிக்கு கரெக்டாக எடுத்தேன். 6 மணி லைட்டு போட்டோன்னே எடுத்தேன். இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நைட்டு 10 மணிக்கு பட்டியில் அடைச்சாங்க. இது புதுசாக கட்டின பட்டியாட்டு இருக்குங்க. பாருங்கள் நீங்களே, மொத்தம் 3 பட்டியை அடைச்சாங்க. அப்புறம் நம்ம கோவிலை ரீச் பண்ணிட்டோம் கொஞ்ச நேரத்துலேயே. அப்புறம் கோயிலெலாம் சாமிலாம் பார்த்துட்டு இறங்கியாச்சு. கரெக்டாக என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதுக்குள்ளே ஃபோன் வாங்கி வச்சுட்டாங்க. இது வந்து மதியம் 12 மணிக்கு மேலே 1 மணி இருக்கும் மலை விட்டு இறங்குறப்ப. அதனால் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு போயிருங்க, அந்த டைம் கரெக்டாக. இப்போ மினிமம் சீட்டும் இருக்குமா, நம்ம அந்த கோவில்கிட்ட போயிட்டும் எடுத்துக்கலாமா. நாங்கள் அதை பிளான் பண்ணாமல் விட்டுட்டோம். நாங்கள் பிளான் பண்ணது ஒன்று, ஏழுமலையான் பிளான் பண்ணது ஒன்றா போயிடுச்சு. இங்கே மான்லாம் பார்த்தோம். என்னால் ஒரு மான் இருக்க முடிஞ்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா நடப்பாத வழி. நாங்கள் வந்தது முன்னே சொல்லியிருப்பேன், நடப்பாத வழியாக தான் வரும் அப்படின்னு. ஏகப்பட்ட பேர் நடந்தாங்க, நீங்களே பாருங்கள். ஏகப்பட்ட பேர் நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அலமேலு மங்கைபுரம் வந்து போல, நீங்கள் நடந்ததே ஒரு மாதிரி கால் வலி அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் இருந்தனால சரி இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்துட்டோம். இறங்குறப்போ கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, தலை சுத்தல் மாதிரி இருந்துச்சு. வேகமாக வந்துட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஏகப்பட்ட பேர் நடக்கிறாங்க, வெறுங்காலோடு தான் நடக்கிறாங்க. ஆனால் திருப்பதி கரெக்டாக சொன்னோம்னா நீங்கள் அந்தளவுக்கு பிளான் பண்ணிட்டு போகாதீங்க. ஆனால் நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் வியூ பாயிண்டெல்லாம் பாருங்கள் அமைதியாக, அப்புறம் சூப்பராக இருக்கும்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்க போகிறோம். மானனா ஒரே இடத்துல மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மாமா. அப்புறம் மானும் பார்த்தோம் டக்குன்னு. என்னால் அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடிஞ்சுச்சு, ஆனால் மான் தெரிஞ்சுச்சான்னு தெரில. பாருங்க கார்லாம் எப்படி வளையுது. ஆனால் கூட்ட நெரிசல்லாம் எல்லாம் கேட்டால் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஃப்ரீ தரிசனம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போயிருங்க. இதுதான் ஓல்ட் சிட்டியுமே திருப்பதி ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் நீங்களே, ஏகப்பட்ட வீடு இருக்குதுங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரி வீடியோ எடுத்து போடலாம் தான் நான் இந்த வீடியோலாம் எடுத்தேன். என்னால் மலையை மட்டும்தான் கொஞ்சம் கவர் பண்ண முடிஞ்சிச்சு, கோவில்கிட்டையுமே எங்களால் கவர் பண்ண தான் முடியல. அப்புறம் நம்ம லட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாமிலாம் கும்பிட்டு தான் லட்டெல்லாம் பிரசாதமாக எல்லாத்துக்கும் கொடுத்தோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இந்த பாலம் இதெல்லாம் வரனால. நாங்கள் வந்து என்னென்ன வாங்கினோம் அப்படின்னா, லட்டும் எனக்கு வந்து நான் சாமி எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி வாங்குகிற பழக்கம் உண்டு. எந்த கோயிலுக்கு போனாலும் ஏதோ ஒரு சாமி வாங்கிட்டு வர்றது வழக்கம். அதனால் நான் ஒரு சிலை மட்டும் வாங்கினேன், கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். தெரியுதா ஏகப்பட்ட வீடு இருக்குதுன்னு. இறங்குறப்போ ரொம்ப தூரம் இறங்குற மாதிரி இருந்துச்சு, ஏறப்போ தான். அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். சேலம் வந்து இறங்குறதுக்கு நைட்டு 8 மணி ஆயிடுச்சு, 8:30 மணி. இந்த பெருமாள் தான் வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு. சூப்பராக இருந்துச்சு. இந்த பெருமாளோட விலை எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குத்து மதிப்பாக. லட்டு வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. நன்றி, வணக்கம்.